தயவு எதிரியும் நண்பனும். ஏம்பா மணிகண்டா, நான் 2 கேள்வி கேட்குறவன்ட்ட சற்றும் யோசிக்காமல் சட்டுன்னு பதில் சொல்லி பார்க்கலாம். கேளுங்களே கேளுங்க. என் அறிவு கேட்டால் தானே நான் சொல்ல முடியும். சரி, ஆன்மீக வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற உன்னுடைய முக்கிய எதிரி யார்? அப்படி யாரும் இல்லையண்ணே. நோ, இருக்குது. உன் மனம்தான் உனக்கு முதல் எதிரி. ஓ அப்படியா? சரி, உன்னோட ஆன்மீக வாழ்க்கையில் வேகமான வளர்ச்சிக்கு மிக்க உதவி செய்கிற தக்க நண்பன் யார்? அப்படி யாரும் எனக்கு இல்லைண்ணே. ஒருவேளை நீங்களாகவே இருக்கலாம். பீச், உன் மனம்தான் உனக்கு உற்ற நண்பன். என்னென்ன 2 எதிரெதிர் கேள்விக்கும் ஒரே பதிலாக இருக்க? ஆமாம், நான் சொல்லலை, இதை வள்ளலார் சொல்லியிருக்கார். ஆம், நம் புருவ மத்தியின் உட்புறமாக ஒரு சிறிய ஜவ்வு தொங்குகிறது. அதன் மேல்புறம் 1/4 பாகம் மஞ்சள், கீழ்ப்புறம் 3/4 பாகம் வெண்மை. இந்த ஜவ்வுக்கு அடியில் நுனிப்பகுதியில் ஒரு நரம்பு உள்ளது. அது சதா மேலேறுவதுமாய் கீழிறங்குவதுமாய் உள்ளது. இது வள்ளலார் சொன்னது. என்னென்னா இதுக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இருக்குது. பிறகு விசாரம் செய்வோம். தயவு.